நெல்லை அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோயிலுக்கான பல கோடி சொத்துக்களை மீட்டு பராமரிக்க கோரிய வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நெல்லையில் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் சொத்துக்களை மீட்கவும், கோவில் சொத்துக்களை உரிய முறையில் பராமரிக்கவும் கூட்டுக்குழு அமைக்க மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருத்தொண்டர்கள் அறங்காவலர் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர்ந்துள்ள வழக்கில் நெல்லை அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவில் மிகவும் பழமையான கோவில். இந்த கோவில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோவிலுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் உள்ளது. சங்கர நாராயணசாமி கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும், அதனை தொடர்ந்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல்வேறு மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு பராமரிக்க உத்தரவிட கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில் பல ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிக்க எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் விதிகளின்படி பராமரிக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கை தொடர தென்காசி மாவட்ட ஆட்சியர் புதிதாக கூட்டுக்குழு அமைக்க வேண்டும். அந்த குழு நெல்லை அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை கண்டறிய வேண்டும், அதனை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே 6 வாரத்தில் கூட்டத்தை நடத்தி முடிவுகளை எடுக்க வேண்டும். மேலும் மனுதாரர் ஏற்கனவே கோவில் சொத்து மீட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் மனுதாரரையும் கூட்டத்தில் இணைத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.